தமிழ்மொழி வளர்ச்சி. முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வான்புகழ் வள்ளுவருக்கு அமைக்கப்பட்ட திருவுருவச் சிலைக்கு பேரறிவு சிலை என பெயரிட்டு அறிவித்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உலக பொதுமறையாம் திருக்குறளை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் இலக்குடன் ஐக்கிய நாடுகள் அவையினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்திடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய நம் உயிருக்கு நிகரான தமிழ்த்தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டின் மாநில பாடலாக இந்த அரசு அறிவித்துள்ளது. தமிழ் மொழியின் பல்துறை வளங்களை செழிக்கச் செய்வதற்கான தொலைநோக்கு திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றி வருகிறது. பிறமொழி ஆதிக்கங்களில் இருந்து தமிழை காத்தல் மற்றும் செழுமையான தமிழ் படைப்புகளை தொடர்ந்து உருவாக்குதல் ஆகிய பணிகளை பெரும் முனைப்போடு இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பிறமொழி திணிப்பால் தமிழுக்கு வந்த இடரினை எதிர்த்து போராடி தங்கள் இன்னுயிர் இந்த மொழித்தீரர்களின் தியாகத்தை போற்றும் வண்ணம் ஜனவரி திங்கள் 25ஆம் நாளை தமிழ்மொழி தியாகிகள் நாளாக இந்த அரசு கடைபிடித்திட ஆணையிட்டுள்ளது. பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்களை தமிழில் மொழிபெயர்த்தல் போன்றே தமிழில் வெளியான சிறந்த நூல்களை ஆங்கிலம் முதலான அயல்மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடும் முயற்சியான திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் இதுவரை 74 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மருத்துவம், பொறியியல் முதலான கல்விசார் அறிவூட்டும் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடும் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 160 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பெரியாரின் சிந்தனைகளை அயல் மொழிகளில் வெளியிடும் முயற்சியில் இதுவரை ஆங்கிலம், பிரெஞ்சு, அரபு, இந்தி, குஜராத்தி முதலான 21 மொழிகளில் பல்வேறு நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் படைப்புகளை எளிய தமிழில் மொழிபெயர்த்து மக்கள் பதிப்பாக வெளியிட முடிவு செய்து இதுவரை 27 தொகுதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேமுதிர தமிழோசை அகிலமெல்லாம் ஒழிக்கும் வகையில் 42 உலக நாடுகளில் 202 தொடர்பு மையங்களை ஏற்படுத்தி அவற்றின் மூலம் மாணவர்களை ஒருங்கிணைத்து இணையவழி தமிழ் கல்வி வழங்கப்படுகிறது. கனித்தமிழை வளர்த்தெடுக்கும் முன்னோடி முயற்சியாக இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் செய்திராத வகையில் பன்னாட்டு கனித்தமிழ் கருத்தரங்கம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது.